அனைவருக்கும் வணக்கம். நாம் மல்லிகைப்பூ விவசாயம் மட்டும் இல்லை, அதே மாதிரி ஆரியம் நட்டுருக்குறோம். ப்ளஸ் நெல் நட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் லைன் ஜாரை போட்டு நட்டுருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோகை எல்லாம் காஞ்சி போகுது. அது இல்லாமல் இந்த குருத்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகுது. உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகேங்களா? அதே போல் இங்கேயும் ஒரு 2 குத்தில் இருக்குது. நான் இப்போ தண்ணி வைக்கிறதுக்கு வரும்போது பார்த்ததுனால பாருங்களா, நல்லா குருத்து சாவுது. இதுக்கு என்ன மருந்துன்னு ஃபஸ்ட்டு மருந்து வாங்கிட்டு இதை அடித்தாகணும். விவசாயிகளோட நிலமை எவ்வளோ பாதிப்புன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நாம் நினைக்கிறோம் காசு கொடுத்தா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலான்ட்டு. பட் இதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு விவசாயிங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், இந்த இதுலேயும் இந்த மாதிரி இருக்குது. பூச்சி பாருங்கள் எப்படி பறக்குதுன்னு. இதுக்கெல்லாம் ஒரு மருந்து அடித்தா தான் நல்லா கிளியர் ஆகும். இல்லைனா இருக்கிறதும் சாவடிச்சிடும். அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதை லைன் ஜார் போட்டிருக்கிறதுனால நமக்கு நடக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பயிர் சாவாது. என்னென்னா மருந்து அடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், களை பறிக்கும் போது ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியான ஒரு வழிமுறைகள் இதில். என்ன காரணம்னு தெரியல. பாருங்கள், இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த நோய் தான் இருக்குது. குருத்து சாவுது. நாமளும் களை பறித்து அடி மருந்து போட்டோம், அதுக்கப்புறம் யூரியா எல்லாமே போட்டோம். பட் இருந்தாலுமே 1-2 பயிர்கள் சாவுது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் அது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸோ கண்டிப்பாக அது நம்ம பண்ணி ஆகணும். பாருங்களேன், இதில் பழுப்பு தட்டுது. இந்த சோகம் இருக்குங்க இல்லைங்களா, இந்த சோகத்துலேயே உங்களுக்கு பழுப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு இது ரொம்ப டீப்பாக பார்த்து மருந்து வாங்கி அடித்து ஆகணும். இல்லைனா இருக்கிறதெல்லாம் நமக்கு போயிடும். அதே மாதிரி சோகையில் 1-2 வெள்ளை இருக்குது. இது கரெக்டான முறையில் நம்ம மருந்து அடித்து ஆகணும். இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சுமார் நம்ம ஒரு 60-70 சென்ட் அளவு பரப்பளவில் நம்ம நெல் நட்டுருக்குறோம். விவசாயம் பண்ணுறதே ஒரு கெத்து தாங்க, லாபமோ நஷ்டமோ. ஓகேவா? இதெல்லாம் 1-2 பெங்களூர் பூண்டு இருக்குது. அதாவது இது ஒரு கழனிக்காக தனியாக காவை வெட்டி விட்ருக்குறோம். ஸோ அதுலேருந்து ஒரு தண்ணி தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி பாருங்களா, அப்படியே சும்மா சில்லுன்னு இருக்குது, ஆரோக்கியமாக. இதெல்லாம் கிராமத்தில் அந்த வாழ்க்கை நிறைய வாழலாம். இது இந்த பெங்களூர் பூண்டு. இதுக்கு அழிவே கிடையாது, வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பூண்டு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பூண்டுன்னு. எங்கள் ஏரியாவில் பெங்களூர் பூண்டு அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதான் இருக்குது. இதில் நிறைய ஸ்கின் பிரச்சனை வரும். நம்ம இதில் பிடிக்கிட்டோம்னா முடிஞ்ச வரையும் சோப்புக்கு போட்டு கை கழுவிட்டோம்னா உண்மையிலே ரொம்ப நல்லது. இல்லைனா நமக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும். வெயில் காலன்றதுனால உங்களுக்கு நோய்களை நெல்லுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது பலன் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? முடிஞ்ச வரையும் நம்ம மருந்து வாங்கிட்டு அடித்து கண்ட்ரோல் பண்ணால் தான்
நமக்கு வந்து அது கிடைக்கும் பலன். இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று கோராளி இருக்குது. நம்ம களை பறிக்கும் போது 1 2 இதில் வந்து மிஸ் ஆகும். இதுதான் வந்து அந்த நெல்லில் வந்து கோராளியாக வந்து வரும். இங்கே பாருங்கள், நெல் கூடயே இருக்குது, இந்த நெற்பயிரோட கூடவே இருக்குது. இந்த விதைகள் தான் அந்த நெல்லோட வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். உங்களுக்கு இந்த இடைவெளி கடைப்பிடிக்கிறது வந்து நல்லா தெரியும் பாருங்கள், எவ்வளோ இடைவெளி இருக்குதுன்னு. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து லைன் ஜார் தான் போட்டு நட்டுருக்குறோம். ஒரு 2 கழனி, ஒரு கழனி அப்படியே நார்மலாக வந்து நட்டுருக்குறோம். நார்மலாக ஒரு மருந்து கூட வாங்கி இதுக்கு கரெக்டான மருந்து அடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மருந்து அடித்தா க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய பச்சை புழுக்கெல்லாம் கூட வரும். ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு இதில் கூட வந்து 1 2 சோகை வந்து காஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு நாளைக்கு இந்த ஒரு தோட்டத்துலேயும் வந்து சோகை வந்து காஞ்சிருக்கு பாருங்களேன். ஸோ முடிஞ்ச வரையும் நாளைக்கு கண்டிப்பாக மருந்து அடித்து ஆகணும். இல்லைனா இருக்கிறது எல்லாமே நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு என்ன மருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் வீடியோவில் போட போகிறோம். அது எப்படி மருந்து வந்து கரெக்டான முறையில் கலந்து பயன்படுத்தணுன்ட்டு கரெக்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் மாடு வந்து மேஞ்சிச்சு. ஸோ இப்போ தான் 1 2 துளுத்து வந்துருக்குது. ஸோ நம்ம விவசாய வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, பெரிய மலை. இதுக்கு வந்து நான் எப்போயாவது போனால் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இதுக்கு வந்து நிறையா வந்து கோயில் இருக்குது. பெரிய மலை கீழே இருக்குது, மேலேயும் கோயில் இருக்குது. ஸோ நான் முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு போய்ட்டு கண்டிப்பாக நான் வீடியோ வந்து நம்ம இது சேனலில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் இன்றைக்கி வந்து கத்தி எடுத்துகிட்டு வரல. கத்தி எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த சுத்திரங்கள் வந்து பெங்களூர் பூண்டெல்லாம் வந்து வெட்டி விடணும். ஓகேங்களா? ஏன்னா இது இருக்கிறதுனால சைடில் வந்து உங்களுக்கு எலி தொல்லை அந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு பண்ணும். ஸோ முடிஞ்ச வரையும் இதெல்லாம் வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் எலி பாம்பு அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து பயிர்களை வந்து கடிக்காது. இல்லைனா என்ன பண்ணால் பயிர் வந்து வளரும் போது அப்போ வந்து கடித்து வேஸ்ட் பண்ணிவிடும். ஸோ முடிஞ்ச வரையும் அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயிர் வந்து 1 2 கொஞ்சம் அவுட்டரில் மட்டும் போயிடுச்சு. கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த முள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியல. இது முள் பேர் நாய் உருவி அப்படின்வாங்க. இதில் வந்து 2 இருக்கும். இது வந்து சிவப்பு கலர் தான் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ஏதோ மருந்து இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. நமக்கு கரெக்டாக வந்து அந்தளவுக்கு தெரியாது. பெரியவர்களுக்கெலாம் வந்து தெரியும், தாத்தா பாட்டிங்க அவங்களுக்குலாம் தெரியும். நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விவசாயம் பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நாளைக்கு வந்து என்ன மருந்து அடிக்கிறது, எப்படி அடிக்கிறது, எந்த முறையில் வந்து நம்ம மருந்து வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சசிகுமார், விவசாயி. தேங்க்யூ.